கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்டான சூப்பர் எபிசோட் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீனாட்சி அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சும்மா, ஏதோ பிரச்சனையாம்மா உனக்கு மாப்பிள்ளைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க. ஆனால் நம்ம மீனாட்சி பார்த்தீங்கன்னா எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போது எங்களால் நம்ப முடியல, உன் பர்சனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சியை கால் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஆனந்த்கிட்ட பேசுகிறாங்க. மீனாட்சியோடைய அப்பாவும் அம்மாவும், என்ன மாப்பிள்ளை ஏதோ பிரச்சனை சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தும் பார்த்தீங்கன்னா அவர் என் பொண்டாட்டி மீனாட்சி தான், ஸோ மற்ற யாரும் என் லைஃப்பில் கிடையாது, மீனாட்சிக்கு மட்டும்தான் இடம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஆனந்த் வந்து எதுக்காக அப்படி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா வந்து சண்டை போடுறாங்க. நான் உன் பொண்டாட்டி இருக்கும்போது அவளாம் உன் பொண்டாட்டின்னு சொன்னியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆனந்த் வந்து சொல்கிறாங்க, இந்த சொத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன், ஸோ மற்றபடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரியா வந்து வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீனாட்சியோட அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க, கண்டிப்பாக இந்த பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அதுக்கப்புறம் மைதிலி இவங்க 2 பேரும் ரியாவை கடத்தி கொண்டு போய் அவங்கள ஏதோ ஒரு ரூமில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, மீனாட்சியை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாரு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்போது ஆனந்த் பார்த்தீங்கன்னா பதறடிச்சு ஓடி வராரு. மீனாட்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சிக்காக சொல்ல கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா, இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஆனந்துடைய ஆள் மனசில் நான் தான் இருக்கேன், ஸோ அவர் மனசில் எப்போவுமே எனக்கு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரூமுக்கு வந்து தூங்க போயிடுறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா சரி தூங்குங்க, நான் காலமிக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க. அப்போது தீபா சொன்ன உடனே இதெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நேற்று மட்டும் நான் காலமிக்கி விட்டு நல்லா தூங்குனீங்களே அப்படின்றாங்க. என்னது காலமிக்கி விட்டிங்களா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கூட எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்து கிளம்புறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தீபாவை ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட் அப்படியே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ உரிமை இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாங்க. ஓகே சார் ஓகே அப்படின்றாங்க நம்ம தீபாவும். அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டே ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.